முன்னே நீங்கள் மனசும் மாம்சமும் விரும்பினதை செய்து கோமாய்களின் பிள்ளைகளாயிருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி இப்பொழுது நம்ம கொடுத்திருக்கிற அந்த ஸ்தானம், அந்த மேன்மை, அந்த மகிமை என்ன? நம்மையில் வைத்த அன்பினால் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு நம்ம யாரு? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இந்த கவனிங்க, ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றி வைத்திருக்கிறார். தொடர்ந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள்? சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 24, 25. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து 24 உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இன்னும் பொல்லாப்பை சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்ன சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சாமுவேல் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அவர் உங்களிடத்தில், ஆண்டவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இங்கே கூறி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஆண்டவர் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவர் யார், எவ்வளவு பெரிய ஆண்டவர், அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு என்னென்ன காரியங்களை, எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். தாவீதும் அறிந்திருந்தார். அதை மறந்து போகாதீர்கள். எவ்வளவு நாட்கள் ஆனாலும், எவ்வளவு காலங்கள் ஆனாலும், ஆண்டவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு காரியங்கள் வாழ்க்கையில நடக்கும், எவ்வளவு காரியங்களை நம்ம சந்தித்திருக்கலாம். ஒருவேளை நம்ம இந்த அமெரிக்க தேசத்துக்கு வருகிறதுக்கு எவ்வளவு சேலஞ்சஸ் நம்ம சந்திச்சிருக்கலாம். எத்தனையோ விதமான போராட்டங்களை, கஷ்டங்களை கடந்து நம்ம வந்திருக்கலாம். தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் எழுதும்போது எழுதுகிறார், 67ஆம் சங்கீதத்தில், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். நாங்க சும்மா இல்ல, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்திருக்கோம். எங்களை எவ்வளவு செழிப்பான இடத்துல கொண்டு வந்து, அதுல 2 காரியங்களை அவர் நினைவுபடுத்த விரும்புகிறதப்பா. ஒன்று, நம்ம கடந்து வந்த வாழ்க்கையின் பாதைகளை திரும்பி பார்க்கணும். 2வது, நம்ம இங்க இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான இடத்துல தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஒன்றே ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாவற்றிலும் நன்றி உள்ளவர்களாயிருந்து, தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாயிருந்து, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு நாம் விலகி போகாதபடி ஆண்டவரோடு உள்ள அந்த தெய்வீக ஐக்கியத்தையும் விசுவாசத்தையும் ஆண்டவரோடு உள்ள அந்த இணைப்பையும் கடைசி வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள. தேவனுடைய வசனம் சொல்கிறது, இங்கே சாமுவேல் ஒரு பெரிய சேலஞ்சாக எடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் கடந்து வந்த பாதை, அவர்கள் கடந்து வந்த வழிகள், பல கசப்புகள், பல வேதனைகள், பல கண்ணீர்கள் நிறைந்த பாதை. கர்த்தருடைய வசனத்துல வாசிக்கிறோம். இதே 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிப்போமானால், அங்கே இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்ன? தேவனுடைய உடன்படிக்கை பற்றி பிடிபட்டு என்னென்ன சம்பவங்கள், என்னென்ன காரியங்கள் நடந்தது என்பதை குறித்து
உட்பட்ட வசனங்களிலே வாசித்து அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய வசனம் சொல்கிறது, பெட்டி கீரியாத்தியாரினிலே அநேக நாள் தங்கி இருந்தது. என்ன அர்த்தம்? கர்த்தருடைய ஜனங்கள் தேவ சமூகத்தில் வந்து தேவனை தொழுது கொள்ள முடியாதவர்களாக இருந்தார்கள், தேவனை ஆராதிக்க முடியாதவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு இந்த அமெரிக்க தேசத்துல இவ்வளவு விடுதலையோடு இவ்வளவு சந்தோஷத்தோடு தேவனை ஆராதிக்கிறோம். யோசித்து பாருங்கள். சீலோவாவிலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது, ஆசாரியன் இருந்தார். கர்த்தருடைய ஜனங்கள் அவ்வப்போது வந்து போய் தேவனை ஆராதித்துக் கொண்டு போனார்கள். ஆனால் சில காலம் நன்றி வரிவில்லாத ஜனங்கள், உண்மையற்ற ஜனங்கள், ஒரு குறிப்பிட்ட சமயத்திலே பெலிஸ்தர்கள் அவர்களுக்கு விரோதமாக வந்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டது. பிடிபட்ட தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை தங்களுடைய தேசத்துக்கு, அது இருந்த முன்போல இருந்த அந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் என்ன பாடுபட்டார்கள் என்பதை தேவனுடைய வசனங்களிலே வாசித்து அறிந்து கொள்ளலாம். தேவனுடைய வசனம் சொல்கிறது, பெட்டி கீரியாத்தியாரிலே அநேக நாள் தங்கி இருந்தது. எத்தனை வருஷம்? 1 வருஷமா 2 வருஷமா? 20 வருஷம். 20 வருஷம் அங்கேயே இருந்தது. தேவனை ஆராதிக்க வழி இல்லை. கர்த்தருடைய ஜனங்கள் கூட்டமாக வந்து தேவனுக்கு தொழுது கொள்ள இடமில்லை. யோசித்து பாருங்க. தேவனுடைய வசனம் சொல்கிறது, எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தில் கூடியிருக்கிறீர்களோ நடுவிலே இருக்கிறேன். தனிப்பட்ட முறையில தேவனோடு எந்த விதமான பழக்க வழக்கம் இல்லை, தேவனோடு உள்ள உறவு இல்லை. ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக, தேவ சமூகத்திலே தங்களை ஆயத்தப்படுத்தி ஜெபிக்கத்தக்கதாக, தேவனை ஆராதிக்கத்தக்கதாக, பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி சபை கூடுதல் எவ்வளவு முக்கியமாக இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டார்கள், அதை இழந்து விட்டார்கள். எல்லாவற்றுக்கும் நேரம் இருந்தது, ஆண்டவரை தேடுவதற்கு நேரம் இல்லை. வசனம் சொல்கிறது, 1 வருஷம் அல்ல 2 வருஷம் அல்ல 20 வருஷம் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அங்கேயே இருந்தது. அப்பொழுது நடந்த சம்பவத்தை பார்க்கிறோம். இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் ஒன்று கூட விடாமல், இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும், எங்க இந்த காரியம் நடந்ததோ நமக்கு தெரியாது, கர்த்தரை நினைத்து என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? புலம்பிக் கொண்டிருந்தார்கள், அழுது கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு இருந்த பக்தி போச்சே, அன்றைக்கு இருந்த விசுவாசம் போச்சே, அன்றைக்கு கர்த்தருடைய ஜனங்களாக கூடி வந்து தேவனை ஆராதித்தோமே, அந்த தெய்வீக கூடுதல் போச்சே என்று சொல்லி தேவனுடைய வசனத்துல வாசிக்கிறோம். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை, தேவனுடைய சமூகத்தை அவர்கள் நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் தேவ மனுஷனாகிய சாமுவேல் கடந்து வருகிறது. ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனை எழுப்பியிருந்தார் ஆண்டவர். குட்டி சாமுவேல். அத்தனை ஜனங்கள் இருந்த இடத்துல அந்த சின்ன குழந்தையை தேடி போய் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டு நடக்க போற பல காரியங்களை குறித்து அவரோடு பேசினார். அக்காலத்திலே சாமுவேல் ஒரு பெரிய நியாயாதிபதியாகவும் தேவனுடைய ஜனங்களை தேவன் பக்கமாய் வழிநடத்தக்கூடிய ஒரு ஆசாரியனாகவும் இருந்தார். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, அவர் சொன்ன வார்த்தையை குறித்து 3வது வசனத்திலே வாசிக்கும். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்குங்கள், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகலை பின்பற்றுங்கள். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்து அவர் ஒருவரே நீ பணிந்து கொள்வாயாக.
அதுல அவங்க உண்மை இல்லாம போனதுனால ஏற்பட்டதனுடைய விளைவு. பல கஷ்டங்கள் போராட்டங்களை அனுபவித்தார்கள். சாமுவேல் அவர்களை எச்சரித்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன? இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் அகற்ற வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் அகற்றி அவரை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது, அப்பொழுது அவர் கர்த்தர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு என்ன செய்வார்? நீங்களாக்கி அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது நடந்த சம்பவத்திலே நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சாமுவேலிடத்திலே வந்து அவரை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நீர் என்ன செய்யும்? ஓயாமல் வேண்டிக். தேவ மனுஷனுடைய ஜெபம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. அந்த ஜனங்களுக்காக அவர் ஏறெடுக்கக்கூடிய அந்த ஜெபம் பாருங்க, எவ்வளவு அவசியம் பாருங்க. தேவனுடைய வசனம் சொல்கிறது, அப்பொழுது அந்த ஜனங்களாக தேடி வந்து எங்களுக்காக நீர் ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்று கேட்டபோது, தேவனுடைய வசனம் சொல்கிறது, சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக, முழு இஸ்ரவேல் ஜனத்திற்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார். கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார்? மறு உத்தரவு செய்தார். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய இருதயத்தை நேராக்கவில்லை. தங்கள் விட வேண்டிய காரியத்தை விடவில்லை. அகற்ற வேண்டிய காரியத்தை அவர்கள் அகற்றவில்லை. ஆனாலும் தேவ மனுஷனாகிய சாமுவேல் அது இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட எல்லா விதமான போராட்டத்திலும் கஷ்டத்திலும் அவர்களுக்காக ஜெபித்து என்ன செய்தார்? உதவி செய்தார். அடுத்தபடியாக 11ஆம் அதிகாரத்துக்கு வருவோமானால், அப்பொழுது ஒரு பெரிய சேலஞ்ச். நாகாசி என்ற அம்மோனியன் வந்து கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டான். செஞ்சிறாங்க, ஐயா எங்களோட உடன்படிக்கை பண்ணும், உண்மை நாங்கள் சேவிக்கிறோம் என்று சொன்னார்கள். அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வரப்பண்ணுவதே நான் உங்களுடைய பண்ணும் உடன்படிக்கை. இது அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நாங்க இதைத்தான் செய்வோம். உங்களுடைய கண்களை பிடுங்குவோம், உங்களை சும்மா விட மாட்டோம். எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த இடத்துல உங்களை தாக்கணுமோ நாங்க தாக்குவோம். தேவனுடைய வசனத்துல வாசிக்கிறோம். அவர்கள் வாய்ப்பு கேட்டார்கள், தவறை கேட்டார்கள், கொடுக்கப்படவில்லை. தேவனுடைய வசனம் சொல்கிறது, அப்பொழுதுதான் முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் முதலாக ராஜாவா இருந்தவர் யார்? சவுல். தேவனுடைய வசனம் சொல்கிறது, இந்த ஜனங்களுடைய பேச்சை கேட்டு சாமுவேல் அவர்களுக்கு அந்த சவுலை ராஜாவாக தெரிந்து கொண்ட போது 24வது வசனத்திலே வாசிக்கிறோம். 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே, சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை. அவ்வளவு பெரிய ஒரு மனுஷனை, அவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு மனுஷனை ராஜாவாக அவர் நியமித்தார். ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள். ஆனால் சில மக்கள் 27வது வசனத்தில் வாசிக்கிறோம், பேலியாளின் மக்கள், இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறவன் என்று சொன்னார்கள். அதற்கு ஏற்பட்ட சவால் தான் இந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவம். ஏற்பட்ட காரியம் என்ன? தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, முதல் மனிதனாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல், 11ஆம் அதிகாரம் 6வது வசனம், இந்த செய்திகளை கேட்டவுடனே அவன் கோபம் உண்டவனாகி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். அவர்களை அழைத்துக் கொண்டு யுத்தத்துக்கு போனார். நடந்த காரியம் என்ன? தேவனுடைய வசனம் சொல்கிறது, 11ஆம் வசனம், மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாளையத்திற்குள்ளே வந்து வெயில் ஏறு வரைக்கும் அம்மோனியரை முறியடித்தான்.
இந்த ராஜாவாகிய சவுலின் மூலமாக மகா பெரிய வெற்றியை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அதற்கு சவுல் இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்பட்டதாக இந்த கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார். எதற்காக இதை சொன்னார்? பேலியாளின் மக்கள் சிலர் எழுந்து இவனா நம்மை ரட்சிக்க போகிறோம் என்று சொன்னானே, அதற்கு பதிலடியாக ஏற்பட்ட சம்பவம் தான் இவன் மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தார். தேவனுடைய வசனம் சொல்கிறது, இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார் என்றார். தேவனுடைய வசனத்தில் வாசிக்கிறோம் 15ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. அந்த சம்பவத்தினாலே கிடைக்கப்பட்ட மகா பெரிய வெற்றியினாலே சவுலும் இஸ்ரவேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள். இது என்ன சந்தோஷம்? வெற்றியின் சந்தோஷம். இவ்வளவு காலமா இவ்வளவு பிரச்சனை போராட்டம், கர்த்தர் இந்த பெலிஸ்தரை மேற்கொள்ள உதவி செய்தாரே, அம்மோனியரை மேற்கொள்ள உதவி செய்தாரே என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார் என்று சொல்லி இஸ்ரவேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார். ஆனா சாமுவேலுக்கு சந்தோஷம் கிடையாது. ஏன் சந்தோஷம் கிடையாது? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பவில்லை. நன்றி கெட்ட ஜனங்கள் தேவனுக்கு நேராக அவர்கள் உள்ளத்தை திருப்பவில்லை. மெய் தெய்வமாகிய கர்த்தரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. தேவனுடைய வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துக்கு வரா. எவரையர் எழுதப்பட்ட நிறுவம் அங்கே 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? மாறாதவராக இருக்கிறார். அவர் அதிசயமானவர். வாழ்க்கையில கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது அவரே ஆலோசனை கர்த்தாவாக இருக்கிறவர். அவர் வல்லமை உள்ள தேவன். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த ஜனங்கள் இவ்வளவு அற்புதங்களை அடையாளங்களை கண்ட ஜனங்கள், அதிசயங்களை கண்ட ஜனங்கள் இன்னும் தங்களுடைய உள்ளத்தை தேவன் பக்கமாக திருப்பவில்லையே என்று சொல்லி தேவனுடைய வசனத்துல வாசிக்கிறோம். அங்க சொல்லப்பட்ட தேவனுடைய வசனம் என்ன? 15ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாக கலகம் பண்ணினீர்களானால், ஒரு எச்சரிப்பு, கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் இருக்கும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆண்டவருடைய ஜனங்கள் ஆண்டவர் பட்சமாக பக்கமாக வந்திருப்பார்கள். ஆனால் ஏன் இந்த போராட்டம்? ஏன் இந்த யுத்தங்கள்? நாம் கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கிறோம். தேவனுடைய வசனம் சொல்கிறது, முன்னே நீங்கள் மனசும் மாம்சமும் விரும்பினதை செய்து கோபாய்களின் பிள்ளைகளாக இருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த எங்கேயோ இருந்த நம்மை ஆண்டவருடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டார். தேவனுடைய வசனம் சொல்கிறது, தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் நமக்காக தம்மையே ஒப்புக் கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அல்லாதிருப்பது எப்படி? ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி இப்பொழுது நம்ம கொடுத்திருக்கிற அந்த ஸ்தானம், அந்த மேன்மை, அந்த மகிமை என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. நாம் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எப்படி இருப்போம் என்று தேவனுடைய வசனத்தில் வெளிப்படவில்லை.
ஆனாலும் தேவனுடைய வசனத்துல நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் நம்மேல் எவ்வளவு பெரிய அன்பை வைத்திருக்கிறார். அவர் நம்மேல் வைத்த அன்பினால் தேவனுடைய வசனம் சொல்கிறது, நமது இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி, நம்முடைய ஸ்டேட்டஸை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. இன்னைக்கு நம்ம யாரு சொல்லுங்க? ஆண்டவருடைய பிள்ளைகளா மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இந்த கவனிங்க, ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றி வைத்திருக்கிறார். இதுக்கு மேல ஒரு அந்தஸ்து நமக்கு வேண்டியது இருக்குதா? தேவனுடைய வசனம் சொல்கிறது, தொடர்ந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், நடந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துலதான் தேவனுடைய வசனத்துல வாசிக்கிறோம். தொடர்ச்சியாக அவர் சொல்லக்கூடிய வார்த்தை 16வது வசனம், இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். அந்த ஜனங்கள் இன்னும் ஆண்டவரையும் நம்பல, தேவ மனுஷனாகிய சுவாமிகளையும் நம்பல. இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லும் போது, வார்த்தைகள் எல்லாம் சொல்லும் பொழுது ஒரு சேலஞ்சாக அவர்களுக்கு முன்பாக சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். சொல்லிவிட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? இன்று கோதுமை அறுப்பியும் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதை நான் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு, உங்களுடைய குற்றத்தை உணர்ந்து கொள்ளும்படிக்கு நான் ஒன்று செய்ய போகிறேன். நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன், அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி 18வது வசனம், சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். தேவ மனுஷன் நடந்த காரியம் அன்றைய தினமே, the same day, கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு பயந்து சாமுவேலை நோக்கி, நாங்கள் சாகாதபடிக்கு உடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உடைய அதிகாரிக்காக விண்ணப்பம், அங்க செத்து போயிடக்கூடாதப்பா, எங்களுக்காக நீ பண்ற ஜெபத்தினாலதான் நாங்க இருக்கோம். இயற்கையாகவே நாங்கள் ஜெபிக்கிறவங்க இல்ல, இயற்கையாகவே நாங்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள் இல்ல. அப்பதான் சாமுவேல் சொன்ன, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, தட்டி கொடுத்து நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை முழு இருதயத்தோடு சேவியுங்கள், விலகி போகாதீர்கள். 22வது வசனம், கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக உங்களை தெரிந்து கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தை நிமித்தம் தம் ஜனத்தை கைவிட மாட்டார். உங்களை அவர் கைவிட மாட்டார். பயப்படாதீங்க. நடந்ததெல்லாம் ஒரு பக்கத்துல இருக்கட்டும், எல்லாத்தையும் மறந்துருங்க. இனியாவது உங்களை திருத்திக் கொள்ளுங்க, இனியாவது மனம் திரும்புங்க. தேவனுடைய வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனங்களை கைவிட மாட்டார். அந்த இடத்துலதான் அவர் சொன்னார் 24வது வசனத்தின் பின்பகுதி, அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை இப்பவும் ஒன்னும் நேரம் ஓடி போகல. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆரம்பத்துல இருந்து என்னென்ன காரியங்கள், எவ்வளவு பெரிய காரியங்களை, எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்க. தேவனுடைய வசனம் சொல்கிறது, நம்முடைய ஆயுசு நாட்கள் புல்லுக்கோப்பாயிருக்கு. தேவனுடைய வசனம் சொல்கிறது, சங்கீதம் 144 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. நம்மை அவர் நினைக்கிறதற்கும் விசாரிக்கிறதற்கும் நாம் எம்மா சங்கீதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய உருவம் அவர் என்னதென்று அறிவார். அநேக சமயத்துல நம்ம யாருங்கிறது நமக்கே தெரியல. ஒரு இடத்துல இருந்தா ஐயோ நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், அதே இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டோம்னா நான் யார் தெரியுமா, என் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா,
எங்க ஃபேமிலி என்ன தெரியுமா? அங்க நாங்க என்ன ஆகாரம் சாப்பிட்டோம், இங்க நாங்க என்ன ஆகாரம் சாப்பிடுறோம். கொஞ்சம் வந்து என்கிட்ட பேசிட்டு போங்க, அதே உங்களுக்கு ஒரு பெரிய சிலாக்கியம். ஆனா தேவனுடைய வசனம் சொல்கிறது, நம்முடைய உருவம் இன்னதென்று அறிவார், நாம் மண் என்று அவர் என்ன செய்கிறார், நினைவு கூறுகிறார். நம்மை அவர் நினைக்க விசாரிக்கிறோம், நாம் ஒன்றுமில்லை. அப்படி இருக்க மனுஷன் தன்னை குறித்து மேன்மை பாராட்டலாமா? மனுஷன் தன்னை குறித்து பெருமையாய் பேசலாமா? பேசலாம். நேபுகாத்நேச்சார், நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா, என்னுடைய மகிமை பிரதாபத்திற்கு, கர்த்தருடைய மகிமைக்காக, என்னுடைய மகிமை பிரதாபத்திற்கு நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா. அந்த நிமிஷமே அவன் என்ன செய்தான்? மிருகத்தை போல கீழே தள்ளப்பட்டு அவன் பிள்ளை மேந்தி சாப்பிட ஆரம்பித்தான். புத்தி வந்த போதுதான் யோசித்தான். இது நம்மளால நடந்த காரியம் இல்ல, ஆண்டவர் நம்ம மூலமா செஞ்ச காரியம். தன்னுடைய கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, அப்பதான் அவன் சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? இந்த பகுதி எடுத்து வாசிங்க, தானியேலின் புஸ்தகம். அங்கே சொல்லப்பட்ட தேவனுடைய வசனம் என்ன? அவனுக்கு புத்தி வந்த போதுதான், தேவனுடைய வசனம் சொல்கிறது 36வது வசனம், 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் ராஜ்ய பாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்தில் எப்ப எனக்கு கிடைத்தது? என் புத்தி திரும்பி வந்த போது நான் இழந்து போனதெல்லாம் பெற்றுக்கொண்டேன் சொல்லிட்டு அவர் சொல்றார் 37ஆம் வசனம். ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் இனி என்ன புகழ மாட்டேன், என்ன உயர்த்த மாட்டேன், என்னமே மகிமையா மேன்மையா நினைக்க மாட்டேன். பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த தேவனுடைய வசனம் சொல்கிறது. இன்றைக்கு நம்மால் நாம் பெரியவர்கள் அல்ல, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. நம்மால் நாம் உயர்ந்தவர்கள் அல்ல, தேவன் நமக்கு இந்த உயர்வை கொடுத்திருக்கிறார். எங்கேயோ எப்படியோ இருந்த நம்மை தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, இந்த உலகத்துல ஒருவேளை பெரிய இடத்தை கொடுத்திருந்தா யாராவது ஒருத்தன் வந்து பின்னால தள்ளி விட்டுறோம். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும். தேவனுடைய வசனம் சொல்கிறது எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து உணர்ந்து தேவனுடைய வசனத்துல வாசிக்க கேட்டது போல கர்த்தரை முழு இருதயத்தோடு என்ன செய்யுங்கள். தேவனுடைய வசனம் சொல்கிறது இப்பொழுதும் கர்த்தர் நம்மை அவருக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடினா, நம்ம செஞ்ச காரியத்தினால் அல்ல, கஷ்டப்பட்டதுனால அல்ல, கண்ணீர் வடிச்சதுனால அல்ல, கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தை நிமித்தார். அவர் உங்களை என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்கிறார். இன்னைக்கு வர்றவங்க நாளைக்கு போயிடுவாங்க. இன்னைக்கு தோல்ல கையை போட்டு உன்ன மாதிரி என்ன மாதிரி உன்னை நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்றவங்க போயிடுவாங்க. கர்த்தர் நம்மை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். அவருக்கு நன்றியுள்ளவர்களாயிருப்போம், உண்மையாயிருப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.